ஒரிசா, பீகார், வெஸ்ட் பெங்கால் கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்தியாவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போடிய டாபிக் சூரிய கிரகணம். அதை வழங்குவதற்காக நம்மளுடைய இணைந்திருக்கிறார் பிரபல ஜோதிடர் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். இந்த சூரிய கிரகணம் எப்படி இருக்குங்க சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. 2025 செப்டம்பர் மாதம் 21 நைட்டு 11:22 11:01 நைட்டு வந்து இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தோம்னா 12:22 வரைக்கும் இருக்கு. விச் மீன்ஸ் செப்டம்பர் 22 காத்தால 12:22 வரைக்கும் இந்த சூரிய கிரகணத்துடைய பிரபாவம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது பிரதமம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட். அப்போ முதல் தடவை எப்போ குளிக்கணும்? இப்போ நிறைய பேர் வந்து வைதிகம் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து ஜபதப அனுஷ்டானங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கறச்சு நைட்டு 11:01 இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குதுன்னா 11 மணிக்கு குளிச்சுட்டு அவங்க ஜபத்தை ஆரம்பிக்கலாம். நைட் ஜபம் பண்ணணும். பேசிக்கலா இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்ன விஷயம்னா, சூரிய கிரகணத்துல பொதுவாகவே இந்த தெய்வத்துக்கு பலம் கிடையாது. அதனால என்ன, நிறைய பேர் வந்து இந்த நைட் டைம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜபத்துக்கு பயங்கரமான வேல்யூ. என்ன வேல்யூனா, ஒரு தடவை நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா 100 டைம்ஸ் அதோட வேல்யூ. ஒரு தடவை க்ளீம் கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு சொன்னீங்கன்னா 100 டைம்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய அளவுக்கு அதோடைய புண்ணியம் கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் குளிக்கிறச்சு 11 o'clock, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11:40 ஒரு தடவை குளிக்கணும். ஏன்னா மத்தியானம் சென்டரில் குளிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் மறுபடியும் எப்போ கிரகணம் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:22. அப்போ 12:23 அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தூங்கலாம். மெயின் விஷயம் என்னென்னா, இந்த சூரிய கிரகணம் ஆக்சுவலாக ஏற்படக்கூடிய ராசி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில தான் இந்த ஒரு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஸோ சூரிய கிரகணம் என்ன நடக்குதுன்னா, சூரியனும் கேத்துவும் இணையக்கூடிய ஒரு சங்கரம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம சந்திர கிரகணத்தை நம்ம பார்த்துருந்தோம். சந்திர கிரகணத்தில் சந்திரன் ராகு இணைகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் கேத்து வந்து பேசிக்கலாக இணைகிறது. அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல? சூரியன் கேத்து இணைகிறது அப்படின்னா பொதுவாகவே 3 ராசிகளுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். அதாவது 3 ராசிகள் இன்ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். எந்தெந்த ராசிக்கு நல்லா இல்லைங்க சார்? இதுக்கெல்லாம் பாதிப்பு அதிகமா இருக்கும். சரி, இப்போ பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக அந்த கன்ஜங்ஷன் திரிகோணம் வரக்கூடிய ராசிகளில் பாதிப்பு. அப்போ மேஷம், சிம்ஹம், தனுசு இந்த 3 ராசிகளுக்குமே இந்த சூரிய கிரகணத்தினால பாதிப்புகள் சற்று அதிகம். அது இல்லாமல் இன்னொரு 2 ராசி இருக்கு, அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சிம்மத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகள். அப்படி பார்க்கும் பொழுது கடகமும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கன்னியும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள். அப்போ டோட்டலா 5 ராசிகளுக்கு இந்த பாதிப்புகள் இருக்குமா? எந்தெந்த ராசிகளும் நல்லா இருக்குங்க சார்? நல்ல கேள்வி. அதாவது என்ன, இப்போ சந்திரகிரகணத்துல 5 ராசிகள் நன்னானா நம்ம நேயர்களாகட்டும் நிறைய பேர் வந்து டைரக்டாவே போனே பண்ணாங்க, சார் அவ்வளவு மோசமா இருக்கா அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் பாசிட்டிவா போயிடலாம். கரெக்ட். அதனால வந்து எந்தெந்த ராசிகளுக்கு பொதுவாகவே நல்லா இருக்குன்னா, இந்த சாயா கிரகங்கள் எந்த இடத்துல 3, 6, 10 கூடிய பாவகங்கள் உட்காரும் பொழுது பொதுவாகவே நல்ல விஷயங்கள் செய்யும். அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து ஓயக்கூடிய, இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல மிதுனத்துக்கு இருக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீனத்துக்கு அமேசிங் டைம் பீரியட். பொதுவாக மீனத்துக்கு சனி வந்து வக்கரமா ஜென்மத்திலே உட்கார்ந்துருக்கு, பல பிரச்சனைகள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ மீனம் வந்து உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துல இருந்து ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் 40 டேஸ்க்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கும் சூப்பர் டைம் பீரியட் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு நற்செய்தி. அப்போ 3 ராசிகளுக்கு உண்மையாகவே இந்த சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் ஒரு 40 டேஸ்ல நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்குமா. இந்த சூரிய கிரகணத்துல எந்தெந்த இடங்கள்லாம் பாதிப்பு ஏற்படுது சார்? இந்த சூரிய கிரகணத்துல மெயினா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுல எடுத்து பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டம், ஆந்திரால சிம்ஹாச்சலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி ஒரிசா, பீகார், வெஸ்ட் பெங்கால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் முதல்வர்களுக்கே டைரக்டா கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் கிடையாது, பொதுவாகவே இந்தியாவில் பரத கண்டேன்னு சொல்லக்கூடியது இந்தியா. இப்போ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பல பேருக்கு இந்த டைம் பீரியட்ல அடுத்த 40 நாள், நான் சொல்றது செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து ஒரு 40 நாள் கொஞ்சம் உடல்நிலைகள்லாம் கொஞ்சம் சரியா இல்லைன்னு சொல்லலாம் பொதுவாக. அந்த தமிழ்நாட்டில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த கோட்டை அப்படிங்கக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கும். அது மாதிரி சிவகங்கையில் கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கலாம். ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே பிள்ளையார்பட்டி இந்த ஏரியாக்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெயினாக இந்த கண்டங்கள்லாம் என்ன நடக்கும்னா, மெயினாக அரசியல்வாதிகள் ரிசைன் பண்ணுறது, இல்லை சர்ச்சையில் மாட்டுறது, ஏதோ ஆடியோ வீடியோ டேப்லாம் ரிலீஸ் ஆகிறது, அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துன்றோம். அதே மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த கார்டியாலஜிஸ்டாக இருக்கீங்களோ, மருத்துவர்களாக இருக்கீங்களோ, அவங்களுக்கும் இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். இன்னும் சூரியன்னா பொதுவாக வந்து மருத்துவ கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சூரியன் கேது பொதுவாக சேர்ந்துனாவே கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த மெடிசன் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கிறவங்க ஏதோ ஒரு சர்ச்சையில மாட்டுறது, அவசியம் இல்லாத விஷயம் அப்படின்னு மாட்டுறது. இன்னொன்று சூரியன் அப்படின்னாவே ராஜா அப்படிங்கிற பெயர் வரும். அப்போ ராஜாங்கிற பேர் கொண்ட நபர்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அரசன் அப்படின்னு பேர் கொண்ட நபர்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சார், இப்போ இந்த 5 ராசிக்கு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த 5 ராசிக்குமே வந்துட்டு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் சார்? முதல் விஷயம், கிரகணம் அப்படிங்கக்கூடிய காலங்களில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எந்த கிரகத்தினால் இந்த பாதிப்புகள் கொடுக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி சூரியன் கேது தான் அதில் மெயினாக சங்கிரகம் ஏற்படுது. அப்போ சூரியனை குறிக்கக்கூடிய தானியத்தை நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமையை நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி சூரியனுக்கான மெட்டல் பார்த்தீங்கன்னா காப்பர். அப்போ காப்பரை நீங்கள் எடுத்துக்கணும், அதுக்குள்ள கோதுமையை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சில்லறை காசு ஒரு 11 ரூபா, அது நீங்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் பூஜை செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு போய் நீங்கள் தானம் பண்ணலாம். வேத விற்பனர்களுக்கு தானம் பண்ணலாம். நீங்கள் பண்ணும்பொழுது காயத்ரி ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் தானம் பண்ணும்பொழுது இந்த ஒரு விமோச்சனம்ங்கிறது கண்டிப்பாக ஆகும். என்னன்னா இதில் நிறைய பேர் வந்து இந்த சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது பெட்டர். அது வந்து நிறைய விஷயங்களுக்கு அது நல்லது பண்ணணும்னு சொல்லலாம். இந்த 5 ராசிக்காரங்களுமே தூரமாக இருக்கணுமா? எல்லா ராசிக்காரங்களுமே பொதுவாகவே அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை அந்த டைம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. சார், எதுக்காக அப்படி சொல்றீங்க சார்? அதாவது முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம சேர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகள் கிரகண தோஷத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக மாறும். அப்போ கிரகண தோஷத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல ஏதோ ஒரு விதமான அங்கஹீனம் இருக்கும். ஒரு ஹேண்டிகேப்டாக இருக்கலாம். அதாவது ஹேண்டிகேப்டு நான் வந்து ரொம்ப கம்மியாக சொல்கிறது கிடையாது. அதாவது ஏதோ ஒரு இடத்துல வந்து குழந்தை பிறக்கும் பொழுது நல்ல குழந்தையாக இருக்கணும், நல்ல உயிரோடு இருக்கக்கூடிய குழந்தை. பட் என்னன்னா அங்கே எங்கேயும் பிரச்சனையாக இருக்குது, இல்லை ஒரு ஆரோக்கியத்திலே குறைபாடு இருக்குங்கிற பட்சத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பொழுது அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க. இல்லைங்கிற பட்சத்தில் அந்த குழந்தையோடைய வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை. ஒரு சில பேர் அவ்வளோ பிரச்சனைலாம் கிடையாது, அம்மா அப்பாவுடைய ஜாதகமே நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அப்படி பேர் ஒரு குழந்தை நல்லா பிறக்காதான்னு கேட்டால் பிறக்கும், நல்லபடியாக பிறக்கும். ஆனால் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும் ஒரு ஹெல்த்தில். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிறந்த உடனே சின்ன சர்ஜரி பண்ணோன்ட்டு இருப்பாங்க, இல்லை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பிலிருபின் கண்டென்ட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக பிறக்கும். அதனால நம்ம சொல்றது, ஏன்னா இது நான் சொல்றது கிடையாது, சாஸ்திரங்கள்லையும் சம்பிரதாயங்கள்ல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் மறுபடியும் சொல்றேன். சார், இப்போ இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு? கரெக்டுமா. அதாவது என்னன்னா கர்ப்பிணி ஸ்திரீகள் பொதுவாகவே இந்த டைம் பீரியட்ல அந்த ஒரு லைட் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக அது இரவு நேரம், புரியுதா? அந்த இரவு நேரங்கன்னா லைட் உள்ள வராது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் இந்த டைம் பீரியட்ல தண்ணி குடிக்கிறது, இல்லை நல்லா சாப்பிட்றது, இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் பண்ணக்கூடாது. பை ரூல் என்னன்னா, அது எப்போ இந்த கிரகணம் ஏற்படுறதோ அந்த கிரகணம் ஏற்படுறதுக்கு மினிமம் 6 ஹவர்ஸ் முன்னாடியே நம்ம வயிறு வந்து பட்னியாக இருக்கணும், காலியாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிரகணம் விட்டதுக்கப்புறம் குளிச்சுட்டு மறுநாள் காத்தால 12 மணி 2 நிமிஷம் 12 மணி 23 நிமிஷத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் புதுசாக சமைச்சு செய்யணும். அப்போ ஒரு நாள் முன்னாடி வச்சதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் துப்பி குப்பையில் தான் போட முடியும். நீங்கள் நல்லா சட்னிலாம் சூப்பராக இருக்குது,
அருமையாக ஊறுகாலாம் இருக்குது, அதை தொட்டு சாப்பிட்லான்னா அதெல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா எந்த விதத்துலையுமே நமக்கு பைல் ப்ராப்ளம் வராது. ஹெல்த்தில் வந்து மெயினாக அந்த சுகர் லெவல்ஸ் ப்ராப்ளம் வராது. சில பேருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகும். இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வராமல் இருக்கணும் தான் சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஐ திங்க் சந்திரகிரகணத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இந்த சூரிய கிரகணம் எந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும்? வெரி குட், நைஸ். அதாவது இப்போ சந்திரகிரகணத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ள கண்டிப்பாக இந்த சந்திரகிரகணம் வர்த்திக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. மெயினாக யூஎஸ்ல தான் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது இன்னொரு டவுட் வரும், இந்தியாவில் தெரியாதுன்னா அப்போ நம்ம கிரகணம் வந்து அதுக்கான அனுஷ்டானங்கள் செய்யணுமா அப்படிங்கிற கேள்வி பொதுவாக இருக்கும். இதில் என்னன்னா எங்கே நடந்தாலும் இந்த பூமியில தான் நம்ம இருக்கோம். யூஎஸ்ல இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, நம்ம இந்த பூமியில தான் இருக்கோம். அதனால இதோடைய ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, இதோட நெகட்டிவிட்டி எஃபெக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த அனுஷ்டானங்கள் செய்யறதும் செய்யாமல் இருக்கிறதும் அவங்களுடைய வழிமுறைகள் எப்படி இருக்கோ அப்படி பண்ணிக்கலாம். இந்த வெளிநாட்டு அளவில் எந்த பாதிப்பை தரும் சார்? சரி, மெயினாக சொல்ல வேண்டியது அரசியல்வாதிகளுக்கு கண்டம். யூஎஸ், யூகே, கனடா, பர்ஷியா, இந்த மாதிரி இடங்கள், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்த ஒரு 5 நாடுகளில் இருக்கக்கூடிய மெயினாக அரசியல்வாதிகளுக்கு கண்டம். ஒரு பெரிய சர்ச்சை, எல்லாரும் முன்னாடி வந்து ஜோக்கர் மாதிரி தெரிவாங்க. அந்த மாதிரி அரசியல்வாதிகள் மாறிடுவாங்க. நேற்று வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற லீடர்ஸ்லாம் இன்னைக்கு காலையில் பார்த்தோம்னா இவரெல்லாம் ஒரு மனுஷன், இந்த விஷயம் கூட எனக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்தணும். அப்போ ஒரு 40 நாள் பொதுவாகவே கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும். 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துடலாம். கண்டிப்பாக. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இந்த சூரியன் கேது, அதாவது இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நடக்கிறது. இங்கேருந்து ஒரு 40 நாளுக்கு எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். முதல் விஷயம், உங்களுடைய லோவர் பேக் பெயின் ஆரம்பிக்கும். அதாவது சூரியன் கேது சேர்ந்துன்னா உடம்புல முதுகுல கால்சியம் டெபிசிட் ஏற்படும். அதாவது கால்சியம் உடம்புல பத்தாது. அதனால என்னன்னா சின்னதாக பெண்ட் பண்ணாலும் வலிக்கும். ஒன்று. ரெண்டாவது, வீட்டில் பசங்க இருக்காங்க, ஆண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்க ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். கேது அப்படிங்கிறது ஏதோ ஒரு சின்னதாக ஒரு மெடிசன் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும், இல்லை சின்ன ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரி கூட வரலாம். ஒரு சில பேருடைய வீட்டில் பெரியவங்களில் மெயினாக அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரலாம். இல்லைன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகிறதுனால ஒரு ஜுவரம் இல்லை காய்ச்சல் மாதிரி விஷயங்கள் வரலாம். அதனால மேஷத்தில் பிறந்தவங்க ரொம்ப முக்கியமாக பஞ்சமஸ்தானத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பஞ்சமஸ்தானம்னா வெறும் இது மட்டும் கிடையாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யத்தையும் கெடுக்கும். அப்போ ஒரு 40 நாளைக்கு பெரியவங்களை வந்து நம்ம உள்ள உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய சின்ன சின்ன டிஸ்பியூட்ஸை பெருசாக்காமல் அவங்கள உள்ளே விடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கும். ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் பொதுவாக வரக்கான சான்சஸ் இருக்குது. இதில் என்னென்னா இந்த டைம் பீரியடில் கடன்லாம் அடையுமான்னா ஒரு சில டைமில், அதாவது 40% வந்து மேஷத்துக்கு கடன் அடையும். எப்படிப்பட்ட கவர்மெண்ட் பேங்க்ல வாங்கியிருக்கக்கூடிய கடனாக இருந்தால் அடையும். இப்போ கவர்மெண்ட் கூட்டுறவு சொசைட்டியில் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கடன் அடையக்கூடிய பிராப்தம் இருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு ரீதியில் ஒருத்தர் சென்டரில் உட்காந்து அந்த பஞ்சாயத்து பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் கண்டிப்பாக கிடைக்கலாம். ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% வந்து கவனமாக இருக்கணும். பேலன்ஸ் 20% வந்து கிட்டத்தட்ட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல தான் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குமா. இதில் மெயினாக யார் பார்த்துக்கணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க. அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கான அர்த்தம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க. ஸோ அவங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி சூரியன் அப்படிங்கிறது பிதுர்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியப்பா, அதே மாதிரி அப்பாவுடைய அப்பா, தாத்தா, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது. சின்ஸ் கேத்துவும் அந்த கிரஸ்தமாகிறதுனால அப்பா வழி பாட்டி யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கண்டங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கும். சார், இதுக்கான வழிபாடுகள் என்னங்க சார்? சூப்பர். இதில் மெயின் விஷயமே வந்து சிவபெருமானுக்கு நம்ம செய்யக்கூடிய அர்ச்சனை ஆராதனைகள். அடுத்த நாள் காலையில் செப்டம்பர் 22ஆம் தேதி காத்தால உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை, ஒரு அபிஷேகத்தை கொடுத்துட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி காப்பரில் கொஞ்சோண்டு கோதுமை அதை போட்டுட்டு நம்ம அந்த 11 ரூபா காணிக்கையை தானம் பண்ணால் போகிறோம் தட்சிண ரூபத்தில். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும். எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஜோதிஷம் அப்படின்னு சொன்னால் வித் சொல்யூஷன் தான், ப்ராப்ளம்ஸ் மட்டும் இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, தெரியுமா. ரிஷப ராசிக்கான பலன்கள் சொல்லுங்க சார். சரி, ரிஷப ராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம்.
சுகஸ்தானம்னா அது மட்டும் கிடையாது. 4ஆம் இடம்னா டிசிப்ளின் ஓரியன்ட் விஷயங்களும் 4ஆம் இடத்துக்கு வரும். ஒரு வீட்டில் வந்து உங்களுக்கு வயல் இருக்கு, அங்கே அறுவடை பண்றீங்க, அதுவுமே 4ஆம் இடத்துக்குள்ள வரும். சொந்த பந்தங்கள் சம்பந்தப்பட்ட சமாச்சாரமும் 4ஆம் இடத்துல தான் வரும். ஒரு விஷயத்த கண்டினியூஸா மேனுஃபேக்சர் பண்றீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் வந்து வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க, யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னு வைங்க, அப்போ எக்ஸ்போர்ட்ல பெரிய பிரச்சனை கண்டிப்பா கொடுக்கும். ஏன் யூகே? அரசாளக்கூடிய நபர்கள்ல யூகே சூரியனை கனெக்ட் ஆகும். சயின்டிஃபிக்கா பார்த்தோம்னா அது கனெக்ட் ஆகும். அப்போ அது பிரச்சனை கொடுக்கும். அப்போ சூரியன் என்ற நட்சத்திரமாக இருந்தாலும் பிரச்சனை ஆகும். அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ பேங்க்ல, கவர்மெண்ட் பேங்க்ல ஒருத்தர் மேனேஜரா இருக்காருன்னா கண்டிப்பா ஒரு கேஸ்ல மாட்ட போறாருன்னு அர்த்தம். இப்போ கவர்மெண்ட் பேங்க் மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல ஒரு டீச்சரா இருக்காங்க, வாத்தியாரா இருக்காரு அப்படின்னா அவரு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனைல மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது, உங்க அம்மாவுடைய அப்பா யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரக்கு சான்சஸ் இருக்கு. 4ஆம் இடம்னா சுகஸ்தானம் மட்டும் கிடையாது, தாயிற்குரிய ஸ்தானமும் 4ஆம் இடம் தான். தாய்மை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் 4ஆம் இடம் தான். கற்புக்குரிய ஸ்தானமும் 4ஆம் இடம் தான். அப்ப இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இப்போ நம்ம இருக்க போறோம். 4ஆம் இடம்னா 5ஆம் பாவகத்துக்கு விரயஸ்தானம். அதனால குழந்தைகிட்ட எந்த அளவுக்கு வந்து சண்டை சச்சரவு இல்லாம நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இப்போ பசங்க வந்து எங்கேயாவது நம்ம வெளியூர் போறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போறாங்க, கவர்மெண்ட் பஸ்ல போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் பார்த்து அனுப்புறது பெட்டர். ஏன்னா இல்லை அப்படின்னா நம்ம வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன், 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போறது, உங்களோட ஓன் வெஹிக்கிள்ல போறது, அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். ஆனா ரியாலிட்டி என்னன்னா பரவாயில்லையா இருக்கும். ஆனா ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாகனத்துல மெயினான பார்ட்டுன்னு சொல்லக்கூடிய இன்ஜின்ல கோளாறு, கேத்துனா ரஸ்ட், அதனால இன்ஜின்ல இருக்கக்கூடிய போர் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மோட்டர் ஏதாவது ப்ராப்ளம் ஆகக்கூடிய வாய்ப்புகள். பட் இன்னொரு கான்ட்ராஸ்ட்ல இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வரும் பட்சத்தில் 3ஆம் இடம் வேலை செய்யும். அப்போ இடம் மாற்றத்தை கொடுக்கும், சொந்த ஊரை விட்டு வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு சில பேருக்கு நம்ம டிபார்ட்மெண்டல் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு சில பேர் இந்த வீடை விற்க முடியாமல் கஷ்டப்படுறதுனால வீட்டை வித்துடலாம் ஈஸியா. ஸோ தேவையான பண வரவுகள் கொஞ்சம் நல்லா இருக்கும். சுகத்தை கெடுத்துட்டு ஒரு விஷயம் நடக்கணுமானா நம்ம மாறுறது எப்பவுமே நல்லதுன்னு தான் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். இப்போ சில பேர் வீட்டுக்கு மேலே போறது சந்தோஷமா இருக்கும். 4ஆம் இடம்னா கீழே, 3ஆம் இடம்னா வீட்டுக்கு மேலே. ஸோ அந்தக்கான பிராப்தம்லாம் ஏற்படும். ஸோ மோரலஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 70% ரிஷபத்துக்கு நல்லா இல்லை, பேலன்ஸ் 30% கிட்டத்தட்ட நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சூரிய கிரகணத்தில் கிட்டத்தட்ட நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு மட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த இடம் மாற்றம்னால பாதிப்புகள் குறையுமாங்க சார்? கண்டிப்பா குறையும். இதுல மெயின் என்னன்னா அந்த 3ஆம் இடத்தை எப்ப நீங்க ஆக்டிவேட் பண்றீங்களோ அந்த கெட்ட சம்பவம் அந்த கெட்ட இடத்தில் நடக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல இருந்து நீங்க நவுந்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை மனஸ்திதியை மாற்றும். அதாவது மனசுல இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத ஒரு சஞ்சலம், இதெல்லாம் வந்து மாறிடும். அதனால மெயினா வந்து இடத்த மாற்றணும் அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்தை கொடுக்கணும். நல்ல கேள்வி. இதுக்கான வழிபாடுகள் என்னங்க சார்? ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லக்கூடியது உங்க ஊர்லயே இருக்கக்கூடிய, கிராமத்திலேயே இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு அர்ச்சனை ஆராதனைகள் செய்து கோதுமையை மட்டும் நீங்க தானம் கொடுத்தா கூட போதும். தானியத்துல சிறந்தது கோதுமை. அதோட சரி ஒரு 11 ரூபா தட்சணையை சேர்த்து வச்சு கொடுத்து காலில் விழுந்து அந்த பிராமணனுக்கு சுவாமியை வழிபாடு பண்ணீங்கன்னா போதும், நல்லா இருப்பீங்க, தைரியமா இருக்கலாம். சரி சார். மிதுன ராசிக்கான பலன்கள் சொல்லுங்க சார். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு A கிளாஸ்க்கான பலன்கள்னு சொல்லலாம். இந்த சூரிய கிரகணத்தை உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. ஏன்னா பொதுவாகவே ஒருத்தர் ஒரு ஜாதகத்துல பயங்கரமா ஃபேமஸ் ஆறாரு, எந்த விஷயத்தையுமே துணிஞ்சு நின்று ஜெயிக்கிறாரு, இல்லை எந்த விஷயத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம், தைரியம், அந்த ஆத்ம விஸ்வாசம், ஆத்ம பலம், கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் வருது அப்படின்னாவே 3ஆம் இடம் நல்லா இருக்கும். அந்த 3ஆம் இடத்துல எப்போ இந்த சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் இருக்கிறதோ என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கும் அப்படின்னு யூகித்து அது தகுந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய சாமர்த்தியம் பொதுவாக அந்த 3ஆம் இடத்துக்கு ஸ்தானம் இருக்கு. அப்போ பார்க்கும் பொழுது மிதுன ராசி நண்பர்களுக்கு இல்லை மிதுன லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் 40 days இஸ் கோயிங் டு பி அமேசிங். என்ன நடக்கும், எந்த விஷயத்தையுமே ஃபர்ஸ்ட் ஈஸியாக தைரியமாக எடுத்து அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய ஸ்தானம், எதிரியே கிடையாதுங்கிற ஸ்தானம். ஏன்னா எதிரி யாருன்னு இப்போ தெரிஞ்சிடும். ஒண்ணு. ரெண்டாவது, இடமாற்றம் ஆகணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா ஆகுமா ஆகாதனா இப்போ இடமாற்றம் ஆகும். கேட்ட இடத்துல கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, காது பிரச்சனை, மூக்கு பிரச்சனை, ஒரு சில பேருக்கு கழுத்து ஸ்பாண்டிலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மாமனாருடைய ஹெல்த்ல பிரச்சனை, மாமனார் சொத்துக்கள்ல பிரச்சனை, மாமனார் ஏதாவது கேஸ்ல இருக்காரு, புரியுதா,
இளைய சகோதரன் இல்லை சகோதரிகள் ஏதோ ஒரு இடத்துல கேஸில் இருக்காங்க, அப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க அதுலேருந்து பிரச்சனையில் விடுபடுவாங்களான்னா இந்த கிரகணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குலாம் விடுவிடாகும். இன்னொன்று, ஒருவேளை பேர் எந்த விதத்தில் யாரும் கெட்டிருந்ததுன்னா கூட இப்போ டைம் போய்ட்டு அது அப்படியே மாறிடும். சாயா கிரகங்களுக்கு பார்வை கிடையாது. ஆனால் சூரியன் கேது சேரும் பொழுது 3ஆம் இடமா இருக்கணும்னா உங்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கும். நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மாறக்கூடிய பிராப்தம். யாரெல்லாம் மெடிக்கல் ரெப்பாக இருக்காங்களோ, சூரியன்னா மருத்துவ கிரகம், சூரியன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கிரகம், இவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல சேஞ்சஸை கொடுக்கும். நிறைய பேருக்கு ஒரு ப்ரமோஷன் கூட வரலாம், ஒரு பெரிய திருப்தியை கூட கொடுக்கலாம். நண்பர்களோட ஹெல்ப்பு ஒத்துழைப்பு கேட்டு கிடைக்காம இருக்கலாம், அது இப்போ கிடைக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிலீஸ் ஆகாத பல பாக்கிகள் இப்போ ரிலீஸ் ஆகலாம். இப்போ அரியர் பணம் இருக்குது, நிறைய பேர் ரிட்டையர் ஆகிருப்பாங்க, ஆனால் பணம் வர வேண்டியதாக இருக்கும், வராமல் இருக்கும். இப்போ நம்ம கேட்டால் வருமானம். இப்போ நீங்கள் எந்த அதிகாரி உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரோ அவரை போய் மீட் பண்ணி நீங்கள் பேசிட்டு வந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்துச்சு. அப்போ இதெல்லாம் நமக்கு மெயினாக. அதுலேயும் மிதனத்தில் பிறந்திருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி யாரோ பண்ணுறாங்க, ஆன்லைன் டிஜிட்டல் ட்ரேடிங் பண்ணுறாங்க, ஏதோ பணம் வரும், ஏதோ வரும்னு சொல்கிறாங்க, வரல அப்படின்னா இப்போ வரும். இதெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவான ஆஸ்பெக்ட். ஏன்னா திரிகோணத்திலே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால பொதுவாகவே பெரிய விஷயங்கள் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். அப்போ மிதுனத்துக்கு ஜாக்பாட் தான் இந்த உண்மையாகவே நல்லா இருக்குது. பட் ஸ்டில் ஒரு சில பேருடைய ஜாதகங்களில் சில பாதிப்புகள் இருக்கும். அதுக்கு எளிய பரிகாரம் நான் சொல்லியிருக்கேன். கோதுமை ஒரு 1/2 கிலோ இருந்ததுன்னா வாங்கிட்டு போய் ஒரு சின்ன காப்பரில் ஒரு கம்பி கிடச்சாலும் போதும், அதை மேலே வச்சு நீங்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். சும்மா ஒரு 11 ரூபா காயின், 11 ரூபா ஒரு தட்சணை கூட நீங்கள் இந்த உங்களால் முடிஞ்சதுன்னா நிறைய கொடுக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் அந்த சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று அர்ச்சனை பண்ணி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணணும். சாமி பேரில் அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது முட்டாள்தனம். சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா அவர் தான் நமக்கு வரம் கொடுக்கணும், நம்ம போய் ஏன் அவருக்கு வரம் கொடுக்கணும்? ஆனால் நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ, என்ன வேண்டுதல்கள் இருக்கோ, நம்ம பேரில் செய்யக்கூடிய அர்ச்சனைகள் தான் நல்லா வேலை செய்யும். நம்மளோட ராசி நட்சத்திரம் சொல்லி, நம்ம ராசி நம்ம நட்சத்திரம் சொல்லி பண்ணணும். நிறைய பேர் என்ன சாமி பேருக்கே பண்ணுங்க, சாமி பேருக்கு எதுக்கு பண்ணணும்? அதனால தயவுசெய்து புரிஞ்சுங்க, இதை பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க, தைரியமா. கடக ராசிக்கான பலன்களை சொல்லுங்க சார். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துல போய் இந்த சூரிய கிரகணத்துக்கான விஷயங்கள் நடக்குது. இப்போ குடும்பத்தில் பஞ்சாயத்தாகமா ஆகும், குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும். சூரியன் கேது சேர்ந்து 2ஆம் இடத்துலேருந்து 2 பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஒன்று பல்லு சொத்தையாகும், அந்த சொத்தை பல்ல பிடிங்கி வெளியே எரிஞ்சிட்டு மறுபடியும் அந்த பிளாஸ்டிங் போடுவீங்க, இல்லையா ரூட் கெனால் பண்ணுவீங்க. கேத்துனா குடையிறது, அப்போ கெனால் அப்படின்னா குடைஞ்சு நீங்கள் அந்த இடத்த வந்து ரூட் கெனால் மாதிரி ஃபில் பண்ணீங்க. சில பேருக்கு என்னன்னா அந்த கண்ணில் பொறை வந்திருக்கும், கண் இமைகள், ஆமாம் கண்ணில் வந்து கேட்ராய்ட், யூர் ரைட், கேட்ராய்ட் வந்து பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன். சில பேருக்கு சுகர்னாலேயே பாதிப்பு கொடுத்துருக்கோம், அது பேர் குளுக்கோமா. அப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் 40 டேஸில் ஏற்படும். வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க, பாட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரலாம். ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்க ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குன்னா அது இப்போ ரொம்ப புஷ் பண்ணி போராடி சண்டை போட்டு தான் பண்ணுற மாதிரி வரும். இப்போ என்னென்னா யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடப்படாது, மெயின் விஷயமே அதுதான். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் கேது போய் சேர்ந்துன்னா கவர்மெண்ட் அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை அரசன் பேர் கொண்ட நபர்களாக இருக்கலாம். இவர்களுக்கு ஏதாவது நம்ம வந்து பணம் கொடுத்தோம்னா ஏமாந்துடும். அப்போ பணத்தை நம்ம கொடுக்காம கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். ராஜா மாதிரி இருக்கக்கூடிய பெயர், கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். எந்த விதத்துலையுமே பிரச்சனைகள்லாம் இருக்கணும். சில பேருக்கு போனில், முகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு போனில் சின்ன பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். சில பேருக்கு இடது காதில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணும், இதுலேருந்து நம்ம விடுபடணும்னா கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது காப்பரில் ஒரு பாத்திரம் வாங்கியே தீரணும். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தானியங்கள் மட்டும் கிடையாது. 2ஆம் இடம்னா மெட்டீரியல், தங்கம், வைரம், வஜ்ரம், வைடூரியம் எல்லாமே சம்பந்தம். அதில் ஒரு மெட்டீரியல் சொல்கிறது காப்பர். அப்போ காப்பரில் ஒரு சின்ன ஒரு கிண்ணம் மாதிரி வாங்கலாம், இல்லை விளக்கு மாதிரி வாங்கலாம். அதை வாங்கி நீங்கள் கோதுமையும் ஒரு 1/2 கிலோ வச்சு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 22ஆம் தேதி செப்டம்பர் காத்தால அபிஷேகம் செய்து அந்த ஒரு தானம் செய்துவிட்டு வந்தால் கடகத்துக்குள்ள குடும்பத்தில் பஞ்சாயத்துகள் நடக்காது. அவங்க எதிர்பார்க்குற பணம் வரும். எந்த விஷயத்தை தடை கொடுக்குதோ அந்த தடையிலேருந்து அவங்க வெளியே வருவாங்க. மன சங்கடங்கள் பொதுவாக நிவர்த்தி ஆகும். ஸோ பேசிக்கலாக கடகத்துக்கு நன்னா இருக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்கான பலன்கள் சொல்லுங்க சார். சிம்ம ராசியில் சிம்ம லக்னத்திலேயே பொதுவாக இந்த ஒரு கிரகணம் அப்படிங்கிறது நடக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் லைட்டாக ஜலதோஷம் தான் பிடிக்கும். சூரியன் கேது சேர்ந்தால் மூக்கடைப்பு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக.
ரெண்டாவது எந்த மூக்கு அடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வலது மூக்கு தான் அடைக்கும். ஓகே, சூரிய துவாரம் அப்படின்னு சொல்றது வலது சைடுல காட்டும், இடது சைடு காட்டுறது சந்திரன், அந்த நாசிகள் சொல்லும். அப்போ கண்டிப்பா மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சில பேருக்கு ஜலதோஷம், சில பேருக்கு லைட்டா தலை வலி. சூரியன் கேது சேரும் பொழுது உடம்புல தண்ணீர் சத்து கம்மியாயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உடம்பு ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தலைவலி வரும். உடனே என்ன சொல்லுவாங்க? டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணீர் எடுத்துட்டா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனை சால்வ் ஆகும். மெயினா வீட்டுல நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல சொட்டை விழுகும். சூரியன் கேது சேர்ந்தா அலோபீசியா அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒரு இடத்துல மட்டும் பேச்சா சொட்டை விழுகும். சில பேருடைய வீட்டுல முதல் பையனா இருந்தானா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். சில பேருடைய வீட்டுல அப்பாவோட ஒரு சண்டை ஏற்பட்டு வெளியே வர்ற மாதிரி. சில பேருடைய ஒரு ஜாதகத்தோட அமைப்புல ஏதாவது ஒரு கேச்சு ஒரு சட்ட சிக்கல்ல மாட்டக்கூடிய வாய்ப்புகள், இல்ல சட்ட சிக்கல் இருந்தாங்கன்னா ஒரே அடியா தலைமுடிக்கிட்டு வெளியே வரக்கூடிய பிராப்தம். சூரியன் கேத்துனா டிஸ்கனெக்ஷன் பேசிக்கலா. அப்ப அதுவும் நடக்கும். இந்த டைம் பீரியட் என்னன்னா கால்சியம் உடம்புல கண்டிப்பா கம்மியாகும். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம அதை எந்த அளவுக்கு இன்டேக் எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு நமக்கு இன்டேக் எடுத்துக்கணும். இது கிட்டத்தட்ட நம்ம கிளாஸ் நடத்துற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ மோராலஸ் இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணுமோ அந்த கவனமா இருக்கணும். இப்போ யாரையும் நம்ப கூடாது. வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்களால் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல தொந்தரவு இருக்கு, பார்த்துக்கணும். அதே மாதிரி ஜீவசக்தின்னு சொல்லக்கூடியது ஹார்ட். அப்போ சூரியன் கேது சேரும்போது ஹார்ட்ல ஏதாவது கோளாறு ஏற்படுறக்க சான்ஸ் இருக்கு. நான் சொல்றது எல்லாமே 50 வயசுக்கு மேற்பட்ட நபர்கள். இப்போ வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, லைட்டா வலி இருக்குன்னா உடனே போய் டெஸ்ட் பண்ணிடுறது நல்லது, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஊரை விட்டு வெளியே போற மாதிரி சுச்சுவேஷன், நிறைய அலைச்சல் கொடுக்கும். கேது மாதிரி ஒரு அலைச்சல் எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய அலைய வேண்டிய நிலைமை. ஐயோ இப்படி அலையிறோமே, இது எப்படி சரியாகணும்? மேலேன்னு வந்தால் அலைஞ்சுதான். இப்போ அலைஞ்சா ரிசல்ட் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஒரு 40 நாள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அவ்வளோதான். வெறும் பெருசாக நமக்கு பாதிக்குமானா பாதிக்காது. நான் சொல்றது என்ன ரிசல்ட்னா, இது கோச்சார பலன்களாக இருந்தாலும் உங்க ஜாதகத்திலையும் அதோடைய அமைப்பு இப்படி சேருகிறது. அப்ப அந்த இடத்துல ஏதாவது கிரகம் இருந்துன்னு வைங்க, கண்டிப்பா அதோட எஃபெக்ட் இருக்கும். அது பஞ்சமஸ்தானமா இருக்கிறதுனால காலபுருஷனுக்கு பஞ்சமஸ்தானம். பசங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை, அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை, அப்பாவும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களும் சம்மந்தமே இல்லாம போறது, இப்படி ஒரு கன்ஃபியூஷன் பொதுவாக நடந்துட்டு இருக்கும். ஸோ மோரலஸ் பெரிய பாதிப்புன்னு ஒன்றும் சொல்றது இல்லை. நீங்க தைரியமா இருக்கலாம். அது முதல் விஷயம் நீங்க பண்றது வந்து தலை முழுகிறது தான். அதாவது நெக்ஸ்ட் டே மார்னிங் குளிச்சிடணும். தலை குளிச்சிட்டீங்கன்னா இந்த ஒரு நெகட்டிவிட்டி வராது. நிறைய தண்ணி குடிங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி ஜலதோஷம் ப்ராப்ளம் வராம இருக்கணுங்கிறது நீங்க பாத்துக்கோங்க. பக்கத்துல சிவன் கோவிலுக்கு அபிஷேகம் செய்து ஒரு தானியத்தை, மெயினா கோதுமையை நம்ம ஹல்வா மாதிரி பண்ணி ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணி தானம் பண்றது ஒரு நல்ல விஷயம். கன்னி ராசிக்கான பலன்களை சொல்லுங்க சார். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்துல இந்த ஒரு சூரிய கிரகணம் பொதுவா நடக்குது. உத்தர நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரமே. அந்த நட்சத்திரத்தோட பாதி கன்னியிலும் இருக்கு. ஓகே, இதுல என்னன்னா விரயத்துல உட்கார்ந்து இருக்கனால மெயினா ஹெல்த் இஷ்யூஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு 2 நாள் போய் ஏதாவது இடத்துல ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து மாத்திரை எடுத்து வர மாதிரி இருக்கும். சில பேருக்கு உடம்புல இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம், உடம்பு ஹீட் ஆகலாம், ஜுரம் வரலாம், இல்லை வீட்டில் பெரியவங்க ஏதாவது ஒருத்தர பாதிப்பில் போய் அட்மிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா சில பேருக்கு இது வேற மாதிரியும் வேலை செய்யும். வேற ஒரு வேலைக்கு போகணும், ஆனால் உங்க பாஸ் ஏதோ இடத்துல தொந்தரவா இருக்காரு, இடையூறா இருக்காரு, இல்லை போக முடியாத நிலைமையில நீங்க சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்துல இப்போ வேலை மாறும், வேற ஊருக்கே போயிடுவாங்க. இல்ல பாஸ் ரொம்ப நாளா வந்து ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு. கேத்துனா நட்டு, சூரியன் கேது சேர்ந்துன்னா நட்டுனால பிரச்சனை வரக்கூடிய ஆட்கள் வந்து இப்போ சூரியன் வந்து கட் ஆகி போயிடும். அப்போ பாஸ் கிளம்பி போயிடுவாரு. அப்போ நீங்க நல்ல இடத்துல போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள். ஆனா அந்த இடம் தெரியாத இடமா இருக்கும், புது இடமா இருக்கும். ரொம்ப நாளா ரகசியமா வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப நீங்க சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயம். ஆனா அது நல்லதுக்கா இருக்கும். நீங்க சொன்னாதான் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, குடும்பத்துல அந்யோன்யத்தை கொடுக்குதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க பண்ற மாதிரி வரும். ரொம்ப நாளா க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு க்ளோஸ் ஆகாம இருந்தா அது இப்போ க்ளோஸ் ஆகும். அது கவர்மெண்ட் கிரெடிட் கார்டா இருக்கலாம், கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் பேங்க்ல வாங்கியிருக்கக்கூடிய கிரெடிட் கார்டா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பாசிட்டிவாகவும் நடக்கும். பட் விரயஸ்தானம்ங்கிறது இட் இஸ் ஆக்சுவலி கன்சிடர்ட் 70% as நெகட்டிவ். 70% அது நெகட்டிவ் ஸ்தானம் தான். அது கன்னிக்கா இருக்கிறதுனால மெயினா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும், வீட்டுல பெரியவங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அந்யோன்யம் கெடுற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். இல்லைன்னா ஃபேமிலி விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வேற இடத்துக்கு போயிட்டு ஒரு டெபுடேஷன் ஒர்க் மாதிரி ஒரு 40 நாளுக்கு 30 நாளுக்கு போயிட்டு வர மாதிரி வரலாம்.
அதே மாதிரி சில பேருக்கு கால் பாதங்கள்ல வலி வேதனைகளை கொடுக்கலாம். சூரியன் கேது சேரும் பொழுது கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய சுளுக்குனால நம்ம எந்திரிச்சு நடக்க முடியாம போகலாம். சில பேர் என்ன கிக்கர் ராடு வந்து எங்கேயோ பார்த்துட்டு ஹெல்மெட் போட்டு கிளாஸ் போட்டு சம்மந்தமே இல்லாம காலை போட்டு உதைப்பாங்க. லாஸ்ட்ல பார்த்தா கிக்கர்ல போய் ராடில் அடிக்காம சம்மந்தமெல்லாம் கால் அடிச்சுக்கும். அது ஒரு வலி. சின்ன காயம் படுறது, கேத்துனா சின்ன சராய்ப்பு, சின்ன வெட்டு காயம், சின்ன ஃபயர் காயம், இந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணுங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் சுச்சுவேஷன் வந்து சந்திர கிரகணத்துல டைம் நல்லா இருக்கு. அதனால அது பெரிய பாதிப்பு பெரிய தாக்கத்தை கொடுக்காதுங்கிறது ஒரு நம்பிக்கையான விஷயத்த நம்ம சொல்ல முடியும். அதனால எப்படி பார்த்தாலும் 75% கன்னிக்கு வந்து நல்லது பண்ணாலும் ஒரு எப்படி இருந்தாலும் 35% கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்லணும். சார் இந்த கன்னி ராசிக்கான பரிகாரங்கள் என்னது சார்? சயன கோலத்தில் படுத்திருக்கக்கூடிய பெருமாள், சூரிய நாராயண பெருமாள், அப்படி இல்லைன்னா அனந்த பத்மநாபன், இவங்களுடைய இடத்துக்கு கோவிலுக்கு போகணும். போய் கால் பாதங்களை தொட்டு வணங்குவது, சாஷ்டாங்கமாக வீட்டில் அம்மா அப்பாவுக்கு வழிபாடு செய்வது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனை, அந்த கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெளியே வரும். துலாம் ராசிக்கான பலன்கள் சொல்லுங்க சார். துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான டைம் பீரியட்ல தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட திரிகோணத்துன்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம்ங்கிறது நல்லதா இருக்கு. திரிகோணம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால ஒரு விதத்துல நல்லதுன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விதத்துல பார்க்கும்போது இவங்களுடைய கன்ஜங்ஷன் எங்க நடக்குதுன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல பொதுவாகவே இந்த மாதிரி கிரகணம் ஏற்படுறதுங்கிறது ஒரு நண்பனின் மூலியமா அவமானம், மூத்தவங்க டிஸ்கனெக்ட் ஆகி போகிறது, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ, ஹெல்த் காம்ப்ளிகேஷன், ஏதோ ஒரு ஹெல்த் பிரச்சனைனால ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுது, யார்கிட்டே நம்பி பணம் கொடுத்து ஏமாறுறது. சில பேர் என்னன்னா சூப்பராக வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுக்குறேன், வாங்க உங்களுக்கு நான் செஞ்சு பண்ணி கொடுக்குறேன், மினிஸ்டர் தெரியும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் வந்து நம்ம பணத்தை கொடுத்து ஏமாறுற மாதிரி. தயவுசெய்து இந்த டைம் பீரியடில் பணம் கொடுத்தா தயவுசெய்து வராது, ஏமாந்துருவீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் என்ன விஷயம்னா ரொம்ப நம்ம எதை டார்கெட் பண்ணி நாங்கள் வரணுன்றீங்களோ அதை நீங்கள் பார்க்க உங்களுக்கு வராது. அப்போ நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டா வந்துடும். அதாவது ஒரு விஷயத்த ரொம்ப டார்கெட் பண்ணுவாங்க, இது பண்ணியே தீரணும், இது நமக்கு முடிஞ்சே ஆகணும்னு டார்கெட் பண்ணுவோம். ஆனால் அது நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கும். கேது நான் தடை தாமதம். சூரியன் கேது சேரும் பொழுது பொதுவாகவே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடை தாமதங்கள் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் துலாம் ராசியில் ஏதோ குழந்தை பிறந்திருக்கு, நீட்டில் அப்ளை பண்ணுது, செகண்ட் கவுன்சிலிங்க தள்ளி போயிடுச்சு, அப்போ தேர்ட் கவுன்சிலிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஐயோ கிடைக்கலையேன்னு சொல்லி உங்க முடிவு எடுத்து நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. மெயின் விஷயம் அதுதான். இதெல்லாம் சூரியன் கேதுங்கிறது வேற ஊரில் கூட கிடைக்கலாமா, லாபஸ்தானம் கனெக்டாக இருக்கிறதுனால நீங்கள் அங்கே போனால் லாபமாக இருக்கலாம். ஆனால் அந்த இடம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இல்லை சம்டைம்ஸ் வேறு மொழி பேசக்கூடிய ஆட்கள் மட்டும் இருக்கிற இடம் வேற ஸ்டேட்டாக இருக்கும். எப்படிப்பட்ட விஷயங்கள் வேணால் மாறலாம். ஆனால் இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான டைம் பீரியடை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன் கொடுக்கும்னா பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு நல்லா இருக்கு. துலாத்துக்கு பாக்கியம் எது? மிதுனம். அப்போ மிதுனத்துக்கு நல்லா இருக்கும் பொழுது நமக்கு திரிகோணத்தில் வேலை செய்யும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய சமகாசத்தில் பிரச்சனை வரும். உங்கள் நண்பன் சர்ச்சையில் மாட்டுவார், இல்லை உங்கள் கூட இருக்கக்கூடிய கனெக்ஷன் கட் ஆகிடும். இன்னொன்று உங்களுடைய மூத்தவங்க யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூ ஆஸ் யூஷுவல் கவனமாக இருக்கணும். ஒரு பெரிய தொகை எதிர்பார்க்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், யாரோ கட்சியில் இருக்காங்க, ஒரு பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டொனேஷன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து பெரிய மொத்தமான தொகையாக இருக்கும், பெரிய தொகையாக இருக்கும், வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் இழுத்துட்டு போகும். அதில் ஏதாவது ஒரு டூப்ளிகேட், ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சூரியன் கேது சேர்ந்தால் யார் முதன்மையாக நீங்கள் நம்புறீங்களோ அவங்களே கண்டிப்பாக ஏதோ இடத்துல ஒரு கோளாறு பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஸோ நம்ம தான் அதில் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இதில் மெயின் விஷயம் என்னென்னா கண்டிப்பாக கால் வலி வரும், குதிகால் வலி வரும். அதே மாதிரி விட்டமின் குறைபாடில் மெயினாக கால்சியம் சத்து உடம்புல கம்மியாகிடும். அப்போ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன், அடுத்த 40 நாளுக்கு டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணாவே உங்களுக்கு பரிகாரம். அதே மாதிரி யாரும் மெயினாக நீங்கள் நம்பக்கூடிய மனிதர் யார் இருக்காங்களோ ரொம்ப அவங்க மேலே டிபெண்ட் ஆகாமல் நீங்கள் உங்கள் காலில் சுயமாக நின்று கற்றுக்குங்க, அவ்வளோதான் விஷயம். துலாமுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயல்பாகவே அவங்கெல்லாம் டே 1லேருந்து கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்க போகிறாங்க. தெரியுமா சார் உங்களுக்கான பரிகாரங்கள் என்னங்க சார்? பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் வழிபாடு, ஆலய வழிபாடு, வாக்கிங் போகிறது தான் வழிபாடு, வேறு வழிபாடே கிடையாது. வாக்கிங் போக போக ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ஜவ்வு இந்த பிரச்சனைலாம் கிளியர் ஆகிடும். ஸோ தே வில் பி குட் இன் ஃபேக்ட். விருச்சிக ராசிக்கான பலன்கள் சொல்லுங்க சார். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த
நபர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால் எந்த விதமான பாதிப்புகள் நடக்க போறது அப்படின்னு சொன்னா 10ஆம் இடம்ங்கிறது தொழில்ஸ்தானம். தொழில்ஸ்தானத்துல போய் சூரியன் கேது சேர்றாரு, நல்லதா அப்படின்னு கேட்டா 200% நல்லது. ஏன்னா 10ல் ஒரு பாவியா இருக்கணும், 10ல் ஒரு சாயா கிரகம் இருக்கிறது கண்டிப்பா நல்லது. எந்த பாஸ் உங்களை குடைச்சல் கொடுத்து கண்ணில் தண்ணி வர வைக்கிறாரோ அந்த பாஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை மாட்டி கிளம்பிடுவார். எப்படி மாட்டுவார்னா, ஏதோ ஒரு லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு ஒரு மாட்டுவார் இல்லையா, வேற ஏதாவது ஒரு சமாச்சாரத்துல மாட்டி அவர் வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள். வேலையே வேண்டான்னு சொல்லி நீங்க பேப்பர் போடுறதுனால அவரு வேலை வேணாம்னு சொல்லி பேப்பர் போட்டு போயிடுவாரு. நிறைய மானசீகமா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தாருன்னா அதுவுமே ஒரு பிராயச்சித்தமா காலையிலே விழுந்துட்டு போயிடுவார். இந்த மாதிரிலாம் நடக்கும். என்ன விஷயம்னா, ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் 10ஆம் இடத்துல போய் உட்காருதுன்னா பராக்கிரமம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய பலத்தை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. யூ டு நாட் நோ வாட் கெப்பாசிட்டி ஆஃப் காட். எந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு பலம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த பலம்லாம் வெளியே வரும். எப்படி ஹனுமத் சுவாமிகளுக்கு ஆஞ்சநேயருக்கு அவருடைய பலம் தெரியாதோ, ராபபிரான் தொட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு பலம் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அஞ்சனி புத்திரனுக்கு இவ்வளோ பலம் இருக்குன்னு தெரிஞ்சதோ. விருச்சிக ராசியில பிறந்தவங்க கிட்டத்தட்ட எல்லாருமே ஹனுமான் மாதிரி தான். அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் பக்கத்துல இருந்து சொல்லணும், சூப்பரா இருப்பீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க நல்லா வருவாங்க. ஸோ இப்போ டைம் பீரியட் வந்து தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடைகிறது, வேலையை ஆரம்பிக்கக்கூடிய ஸ்தானம் நல்லா இருக்கு. புதுசாக பிஸ்னஸ் தொடங்கலாம். நிறைய விஷயங்கள் வெளியூர் வெளிநாட்டு நபர்கள் மூலியமா நல்லது நடக்கும். மெயினாக வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமா ஏராளமான நல்லது நடக்கும். தேவையே இல்லாத கடன், தேவையே இல்லாத பிரச்சனைகள்லாம் ஓயும். முக்கியமான லோன் வரணும்னா வரும். கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய சாங்ஷன் இப்போ வரும். புது அதிகாரி, புது நண்பர்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை. என்ன திருப்தி இருக்காது, எவ்வளவு வந்தாலும் திருப்தி இருக்காது. விருச்சிகத்தோட கான்செப்டே அதான். நிறைய விஷயம் திருப்தி இல்லாம இருக்கிறது தான் நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா வாழ்க்கையில் அப்பதான் முன்னேற முடியும். திருப்தியா சந்தோஷமா போதும் சார், ஹாப்பி சார் அப்படின்னு சொல்ல மாதிரி நிலைமை இருந்தாங்கன்னா மேல வளர முடியாது. வீட்டுல பெரியவங்களுக்கு மட்டும் மெயினா ஹெல்த் பாத்துக்கங்க. ஏன்னா சூரியன் கேது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல மட்டும் கிடையாது, கர்மஸ்தானமும் இருக்கு. அதனால விருச்சிகத்துல இருக்கிறவங்க ரொம்ப ஹெல்த்ல கவனமா இருக்கணும். பெரிய நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஏராளமா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசிக்கான பரிகாரங்கள்லாம் என்ன? பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் பூதராஜர் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமி இருக்கார். இது எங்க இருக்காருன்னா கும்பகோணத்துல விஜயேந்திர சுவாமி மடத்துக்கு பின்னாடி பூதராஜரை வந்து ஆவாகனம் செய்து பிரதிஷ்டை செய்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு வேளை போயிட்டு வர முடிஞ்சதுன்னா நல்லது. இல்லைன்னா அந்த பூதராஜருடைய போட்டோவை டவுன்லோட் பண்ணி நீங்க உங்களுடைய வால்பேப்பர்ல வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இஷ்யூஸ் சால்வ் ஆகும். அப்படி இல்லைன்னா ருத்ரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய உத்தராஜருக்கு ஈக்குவலண்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா டேரெக்டாக சிவபெருமானுக்கே போய் அர்ச்சனை ஆராதனைகள் செய்வது, வில்வத்தலை ஒரு கைப்பிடி வாங்கிட்டு போய் கொடுத்து வர்றது நல்ல மாற்றம். தனுசு ராசிக்கான பலன்களை சொல்லுங்க சார். சரி, தனுசு ராசி நண்பர்களுக்கு மெயினா அந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா பாக்யஸ்தானத்திலே போய் சூரிய கிரகணம் இருக்கு. பாக்கியம்னா லக்கு. கிரகணம் ஏற்படும்னா இப்ப லக்லயே ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். லக்கு யார் மூலியமா வரும்? வீட்டுல பெரியவர்கள் மூலியமா வரும். வீட்டுல அம்மா அப்பா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு பணம் கொடுக்குறேன், நீங்க ஏதாவது வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏதாவது படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லலாம். இல்ல நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கும், வெயிட் பண்ண ஹெல்ப் பண்றவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அப்போ இது எல்லாமே கொஞ்சம் தடைபடப்படும். ஒரு 40 நாளைக்கு நமக்கு இஷ்யூஸ் கொடுக்கப்படும். இப்போ ஆனால் வெளிநாடு போறவங்க, வெளியூர் போறவங்க, ஃப்ளைட்ல போறவங்க, பாஸ்போர்ட் அப்ளை பண்றவங்க, வேற நாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே கவனமா இருக்கணும். அதே மாதிரி தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய கோவில் பூஜை செய்யறாங்க, கோவில் சம்பந்தப்பட்ட அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட இல்லைன்னா ஏதோ ஒரு சர்ச்சையில மாற்ற சான்ஸ் இருக்கு. அதனால கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். எம்பசியில் இருக்காங்கன்னா ஒரு சர்ச்சையில மாட்டுவாங்க. இல்லை ஏதோ ஒரு டிராவல் சம்மந்தப்பட்ட டெஸ்க்ல இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டலாம். இல்லைன்னா வேலையில் பெரிய பிரச்சனை வரலாம். இல்லைன்னா அவங்களுடைய ஹெல்த்தில் மெயினாக பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இடுப்பு புட்டம் ஆசன வாயு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனை ஏற்படலாம். நல்லதாக இருந்தா சார், திடீர்னு பார்த்தா மூலம்னு சொல்லிட்டாங்க சார், தனுசுல மூலம் இருக்கு. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணும். அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தில் மெயினாக அப்பாவுடைய ஹெல்த், அப்பாவோட ஹெல்த்தில் சர்வ ஜாகிரதையாக இருக்கணும். சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே ஹேண்டில் பண்றது தான் கரெக்ட். இது பயன்படுறதுக்காக சொல்றது கிடையாது. 40 டேஸ் இதோட வேல்யூ கண்டிப்பா நடக்கும். நம்ம நல்லதுக்காக சொல்றோம். அது எப்படி யார் எடுத்துக்கிறாங்கிறது விஷயம் இருக்கு. இப்போ
அயல்நாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கும். அதுவும் யூகேல இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கும். எந்த விதத்துலையுமே வந்து பிரச்சனை போய் மாட்டிக்கூடாது. இன்னொன்று, அநியாயத்துக்கு பக்கத்தை நிற்கவே கூடாது. பாக்யஸ்தானம் 9ஆம் இடம்னா ஆனஸ்டி, இன்டிகிரிட்டி. அப்போ கேது சேர்ந்துன்னா அந்த இடத்துல தப்பான ஆட்கள் கூட போய் நம்ம ஜாயின் அடிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ லாஸ்ட் நம்ம மேலே சர்ச்சை, யாரோ பண்ண குத்தம் நம்ம மேலே வந்து விழுதுங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இதில் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சொந்த ஊரில் இருக்க முடியல, நீங்கள் வேற ஊருக்கு போய் ஆகணும்னா போகிற இடம் நல்லா இருக்கும், போகிற ஊர் நல்லா இருக்கும், ஓகேவா? ஆனால் ஏதோ ஒரு சண்டை சச்சரவுனால நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஏற்படாது. வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது இஷ்யூ ஆகும். அதாவது சுச்சுவேஷன் உங்களுக்கு அப்படி கிரியேட் ஆகி நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை உங்களால தான் ஆகுதுன்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி ரொம்ப. ஆர்தோ டாக்டர்ஸ் நிறைய பேர் இதில் மாற்ற சான்ஸ் இருக்கு. பிரச்சனையில் மாற்றக்கு, கேஸில் ஏதாவது மாற்றக்கு, வேற சமாச்சாரங்கள் ஏதாவது மாற்றக்கலாம் சான்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ தனுசுவை பொறுத்த வரைக்கும் தெய்வ நம்பிக்கை மிக 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 முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம பாக்யஸ்தானமாக இருக்கனால ஆலய வழிபாடுகள் சாலச்சிறந்தது. அதுவும் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பக்கத்தில் ஏதாவது சிவன் கோயில் இருந்தால் கூட போயிட்டு நீங்கள் தானம் பண்ணிட்டு வரலாம். மெயினாக கோதுமை மட்டும் தானம் பண்ணிட்டு வந்தால் கூட போதும். உங்களுடைய சக்திக்கேற்ப ஒரு கைப்பிடி கோதுமை ஆக்சுவலாக சொன்னால், நான் தான் ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோன்னு நான் சொல்கிறேன். அதை கொடுத்து ஒரு 14 ரூபா தட்சிணை வச்சு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும். மகர ராசிக்கான பலன்கள் சொல்லுங்க சார். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே போய் சூரியன் கேதுவுடைய சஞ்சாரம். அஷ்டமம்னா என்ன அர்த்தம்? அசிங்கம், அவமானம், துக்கம், கடும் சோதனை, அழிவுக்கு நிகரான ஒன்று, ஆயுள் பாவத்துக்கு நிகரான ஒன்று, வீட்டில் பெரியவங்களுக்கு எதிரான ஒன்று, பெரிய பிரச்சனைகள்ல போய் மாட்டக்கூடிய ஒன்று, லோவர் பேக்கு, அடிவயிறு, கணையங்கள், கிட்னி, இது எல்லா காரகத்திலையுமே ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ வீட்டில் உங்கள் அப்பாவோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமத்திலேயே சேர்ந்து இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமாக போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த கால் பிளாடரில் ஸ்டோன் இல்லை கால் பிளாடரே ப்ராப்ளமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு அநியாயத்துக்கு பக்கத்தில் நம்ம அதில் இருந்திருக்க மாட்டோம், தெரியாமல் பக்கத்தில் இருந்திருப்போம், உடனே நம்மளையும் கூட்டு போய் உள்ள பிரச்சனை மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன். புரியுதா? அதே மாதிரி சில பேருக்கு இந்த டெயில் போன்னு சொல்லுவாங்க, காக்சிக் போன், உட்காரக்கூடிய இடத்துல அந்த இடத்துல வலி வேறு. ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு பிளட் சுகர் வந்திருக்கும், பார்த்துருக்க மாட்டாங்க. அது என்ன பண்ணும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷை ஃபுல்லாக சாப்பிட்றோம். சுகர் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்சியம் கம்மியாயிடும் உடம்புல, பத்தாது. அதனால தான் நிறைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்கு மேற்பட்ட இல்லை 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய லேடிஸ்லாம் வந்து கண்டிப்பாக இது சாப்பிடணும், இல்லைன்னா ஆஸ்ட்ரியோபராசிஸ் வந்துடும்லாம் சொல்லி நம்மளை அந்த ஆட்ல கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நிஜமாவே அது ஒரு ரீசன் ஆக்சுவலாக. இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும். இரவு நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒன்று. இரவு நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது. ரெண்டாவது சூரியன் கேது சேர்ந்துன்னா உடம்புல வந்து கேஸ் ரிஃப்ளெக்ஸ் ஜாஸ்தி ஆகும். அப்போ ஒரு சாதாரண நீங்கள் வெளியே போய் நீங்கள் ஏதாவது ஒரு சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிச்சது, இன்னைக்கு நைட் நாங்கெல்லாம் போய் வெளியே பரோட்டா தான் சாப்பிட போகிறோம், வெளியே பரோட்டா சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிறு அப்படியே உப்பிக்கும், ஒன்றுமே பண்ண அசிடிட்டி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜெலுசின் சாப்பிட்றது இது அதுன்னு ஓடிட்டு இருக்கணும். ஆனால் உள்ள வேற ஏதாவது பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். ஸோ இதை ட்ரிகர் பண்ணி விடும். அதான் மேட்ரு, வேற ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிரச்சனையை தட்டி விட்டுரும், அப்போ இன்னும் பெருசாகிடும். அதுதான் இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். யாருக்கு நல்லா இருக்கும்? மகரத்தில் வேலை செய்யக்கூடிய, அதாவது கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் வந்து தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய விஜிலன்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஃபயர் டிபார்ட்மெண்ட், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸு, புரியுதா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவாக நல்லா இருக்கும். ஸோ எந்த விஷயத்த சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸ்ல இருக்காங்களோ, இப்போ நிறைய இடத்துல பேட்டரி பிரச்சனைனா போய் யூபிஎஸ் சர்வீஸ் பண்ணிட்டு வருவாங்க, இல்லை ஏசி மெக்கானிக்காக இருந்தாங்க, அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். மற்றவங்க அத்தனை பேரும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மெயினாக அரசியல்வாதிகள், கவர்மெண்ட் உத்தியோகிகள் உங்களுடைய சீட்டை காப்பாற்றிங்க. இந்த 40 நாள் கொஞ்சம் சரியா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சார் மகர ராசிக்கான பரிகாரங்கள் என்னங்க சார்? என்ன பரிகாரம்னு சொல்றேன், உபவாசம் செய்வது தான் முதல் பரிகாரம். அஷ்டமஸ்தானத்தை ஒருத்தருடைய லைஃப்ல இருந்து உடைக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உபவாசம்.
உபவாசம் செய்யும் பொழுது அந்த அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது நாமளே வருத்திக்கிறோம், புரியுதா? அதனால அந்த அஷ்டமஸ்தானம் உடைஞ்சிரும். லாஜிக் பிரகாரம் தான். அதே மாதிரி தவமிருந்து ஒரு விஷயத்த பண்றோம்னா நீங்க உபவாசம் செய்து அதை பண்றதுக்கான வேலைகள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். அதனால சிவபெருமானுக்கும் மனசார உபவாசம் பண்ணுங்க. அடுத்த நாள் காலையில போய் ஒரு 2 நெய் விளக்கு போட்டு வாங்க. மனசார நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த தோஷம் ஒன்றும் பாதிக்காது. நீங்க சூப்பரா இருப்பீங்க. எந்த நாள்ல உபவாசம் செஞ்ச பலன்கள் அதிகம்? மெயினா 21ஆம் தேதி நீங்க பண்ணி ஆகணும். 21ஆம் தேதி மெயினா பலகாரங்கள்லாம் சாப்பிடணும். ரைஸ் சாப்பிடக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, ஒரு ஆப்ஷனே கிடையாது. 6 hours முன்னாடி சாப்பிட்டுருங்க. பட் நாம நீங்க நல்லா இருக்கீங்க, நல்ல ஹெல்தியா இருக்கீங்கன்னா நீங்க உபவாசம் பண்றது தப்பு கிடையாது. நல்லா இருக்கு. கும்பராசிக்கான பலன்கள் சொல்லுங்க சார். கும்பத்துல பிறந்திருக்கக்கூடிய பல பேருக்கு இப்ப வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெளியே வரக்கூடிய ஸ்தானம் ஓடிட்டு இருக்கு. அதுல மிக முக்கியமா கும்பத்துக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களுக்கு நல்ல பிராப்தம் இருக்கிறது அப்படின்னா பொதுவாகவே ஒரு 50% வந்து டேமேஜ் வந்து நிவர்த்தின்னு அர்த்தம். ஏன்னா மிதுனத்துக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், கரெக்டா? அப்ப நீங்க கும்பத்துக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கும்பத்துக்கு பஞ்சமஸ்தானம் என்ன? மிதுனம். இப்போ மிதுனத்துக்கு நல்லா இருக்குன்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு வழியில கடவுள் வந்து ஒரு கதவை திறக்கிறார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இந்த ஒரு காம்பினேஷன் ஏற்படும். 7ஆம் இடம்னா யாரு? 7ஆம் இடம்ங்கிறது சமசப்தமம். இப்போ வீட்டுல 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் சம்பாதிக்கலாம், ஒய்ஃப் சம்பாதிப்பாங்க. ஒய்ஃப் சம்பாதிக்க முடியல, ஹஸ்பண்ட் சம்பாதிக்கணும். 2 பேருமே சம்பாதிக்கலைன்னா வீடு எப்படி ஓடும்? அப்போ யாரோ ஒருத்தர் சம்பாதித்தை வச்சு நீங்க ரன் பண்றீங்களா, அந்த சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா அப்படி வருது இல்லை. அப்ப அந்த சப்போர்ட்டுங்கிறது சமசப்தமம். சமம் சப்தமம் அப்படின்னு சொல்றது ஈக்குவேலண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை சொன்னா ஈக்குவேலண்ட். அப்ப என்ன அர்த்தம்? உங்க கூட இருக்கக்கூடிய நண்பருக்கு ப்ராப்ளம் ஆகலாம், அதாவது வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் பிரச்சனை வரலாம், வயிறு பிரச்சனை வரலாம், ஒரு சில பேருக்கு மூளையில ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துட்டு போகலாம், தலைவலி வந்துட்டு போகலாம். தலைவலி சார், மைக்ரைன் சார், தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏற்படலாம். உடம்பு ஹைட்ரேஷன் ஏற்படலாம். நான் உங்களுக்கு டீஹைட்ரேஷன் சொன்னோம்ல, அது மாதிரி உங்க வாழ்க்கை துணைக்கு ஆபத்துகள் பிரச்சனைகள் ஏற்படக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க கன்வெர்ட் பண்ணா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா டெய்லியும் வீட்டு வராங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை உண்டுன்னு அர்த்தம். இல்லையா நீங்க ஆஃபீஸ்ல பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க கூட்டாளிக்கு, அதாவது உங்களுடைய பார்ட்னருக்கு கண்டிப்பா பிரச்சனை. உங்க பார்ட்னர் வந்து ஏதோ இடத்துல நம்ம கிட்ட பொய்யா ஏதோ ஒரு விஷயத்த காட்டி நம்ம கிட்ட இந்த பணம் வாங்க ட்ரை பண்றாருன்னு அர்த்தம். உங்க பணம் கொடுக்கப்படாது, ஸ்பிளிட் ஆகும், பார்ட்னர்ஷிப் ஸ்பிளிட் ஆகும். ஸோ அதுல வந்து மெயினான விஷயமே துரோகம். சூரியன் கேது சேர்ந்து இருந்தாவே துரோகம். அப்போ ஏதோ இடத்துல அது பிரிவை தான் கொடுக்கும். இப்போ இந்த டைம் பீரியட்ல ஏதாவது டைவர்ஸ் கேஸ்ல ஓடிட்டு இருந்தா பிரச்சனைலாம் வேணாம், ஆட்டோமேட்டிக்கா அவங்களே கழட்டுருவாங்க நீங்க தைரியமா இருந்தப்போ. இப்போ யாரோ ஒண்ணு சேரணும்னு ட்ரை பண்றாங்கிற பட்சத்துல மத்தவங்கள வீட்டுக்குள்ள கூட்டு வரக்கூடாது. இப்போ எங்க அப்பா இருக்காரு, அவர் கூட்டு வந்து உங்ககிட்ட பேச வைக்கிறேன், எங்க மாமா இருக்காரு, எங்க சித்தப்பா இருக்காரு, அவர் தான் வந்து பேசுவாரு, அதெல்லாம் செட் ஆகாது. அதெல்லாம் பிரச்சனை ஆயிடும். எதுவா இருந்தாலும் நேரா நீங்க போய் உட்காந்து பேசுங்க. கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட பேசுங்க, மனைவி இருந்தால் கணவர்கிட்ட மட்டும் பேசுங்க. அவங்க அம்மா அப்பாட்ட பேசுறது, இவங்க அம்மா அப்பாட்ட பேசுறது, இது எந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து அது யூஸே கிடையாது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து காம்பினேஷன் வந்து இப்படிதான் வேலை செய்யும். ஸோ கும்பத்துல பிறந்தவங்க ரொம்ப முக்கியமா எந்த விதத்துலையுமே ரொம்ப கவனமா இருக்கணும். யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அவங்க தான் உங்களுக்கு முதல்ல ஊத்துறாங்க. யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் இன் தட். அவ்வளவுதான், மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. மெயினா லிவர் வந்து பத்திரமா பார்த்துக்கணும். கும்பராசிக்கான பரிகாரங்கள் என்னங்க? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அபிஷேக பிரியன், அதாவது சிவபெருமானுங்கிறது அபிஷேக பிரியன். நீங்க எந்த அளவுக்கு அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு வந்து ஆராதனைகள் செய்றீங்க நல்லா இருப்பீங்க. அடுத்த நாள் காலையில போய் நீங்க ஒரு கோதுமையை மட்டும் ஒரு முடிஞ்சா ஒரு ஸ்வீட் பண்ணி ஒரு குட்டி ஒரு என்ன சொல்றது ஒரு கலசத்துல போட்டு கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நல்ல மாற்றம் இருக்கும். பெருசா நெகட்டிவ் ஒன்று நடக்காது. தெரியும். மீன ராசிக்கான பலன்கள் சொல்லுங்க சார். இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் மீனம் தான். ஏன்னா பொதுவாகவே 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 இடங்கள்ல எப்பெல்லாம் அந்த சாயா கிரகங்கள் உட்காருதோ அந்த டைம்ல நல்ல லிஃப்ட் கொடுக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி பாக்குறச்சு இப்ப 6ஆம் இடத்துல போய் சூரியன் கேது காம்பினேஷன் உட்கார்ந்துருக்கு. யார் உங்கள் எதிரியா இருக்காங்களோ அவன் என் மேல காணாம போயிடும். எதிரி கிடையாது. சண்டை போட்டுதான் ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னா அவங்கள பார்த்து அவன் தெரிச்சு ஓடிடும். எதிரியே கிடையாதுங்கிற மாதிரி. நாமினேஷன் தாக்கல் பண்ணாதான் நீங்க எலெக்ஷன்ல ஜெயிப்பீங்க. நாமினேஷன்ல தாக்கல் போட்டியே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அதே மாதிரி ஒரு லோன் வாங்கி ரொம்ப படிச்சு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, வட்டி மேல வட்டி கட்டிட்டு இருக்கீங்க, கண்டு வட்டியில போய் மாட்டின்னு இருக்கீங்கன்னா
கந்து வட்டி கொடுக்குற நபர் யார் இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருந்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துடும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவர் இனிமேல் வேணாம்னு சொல்லி நமக்கு இந்த பிரச்சனையை வளர்ந்து போயிடுவார். இல்லைன்னா அவரு கேஸில் மாட்டிப்பார். கவர்மெண்ட் மூலியமான கேஸ் ஏதாவது ஏற்படும். அப்போ கந்து வட்டி வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் இந்த டைம் பீரியடில் கவனமாக இருக்கணும். இல்லை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய யார் இருந்தாலும் சரி அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசாங்க உத்தியோகிகள் 100% ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த டைம் பீரியடில் வராத டிரான்ஸ்ஃபர், வேணும்னே பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர், இல்லை வராத ப்ரமோஷன், இது எல்லாம் இப்போ வரும். மீனத்துக்கு 6ஆம் இடத்துல கேது போய் உட்காந்துருக்கு. அதனால வந்து கண்டிப்பா மருத்துவர்களுக்கு யோகமான காலகட்டம். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சோம். நிறைய பேருக்கு வயிற்றுல பிரச்சனை இருந்ததுன்னா அது சொல்யூஷன் கிடைச்சிடும், இல்லை நல்ல மருந்து கிடைக்கும். கேது சேர்ந்தது அப்படின்னாவே தெய்வத்தினால் அனுப்பப்படக்கூடிய ஒரு மருத்துவர்னு அர்த்தம். இவ்வளவு நாள் தெரியாது, இன்னைக்கு டேட்டுக்கு தெரியும். சிவகுமார் டாக்டர் ஒரு ஹெல்ப் பண்ணுவார், நமக்கு தெரியாது எப்படி யார் என்னன்னு தெரியாது. இப்படிலாம் ஒரு சேஞ்ச் உங்களுக்கு பேசிக்கலா கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல வாழ்க்கை துணையோட பிரச்சனைனா உட்காந்து பேசி முடிச்சுக்கிற மாதிரி. நிறைய கேஸ்லாம் கப்பு கப்புன்னு க்ளோஸ் ஆகும். ரொம்ப நாள் எடுத்துட்டு இருக்கு, 18 வருஷமா கேஸ் போயிட்டு இருக்கு சார்னா இப்போ முடிச்சுவீங்க. ஒரு வீடு வாங்கணும், கவர்மெண்ட் கோட்ரஸ்ல உங்களுக்கு ஒரு வீடு அலாட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அலாட் பண்ணீங்கன்னா இப்போ அலாட் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா நடக்கணுமோ, அப்பா மூலியமா நடக்கணுமோ, இல்லை மாமா மூலியமா நடக்கணுமோ, சித்தப்பா மூலியமா நடக்கணுமோ, கண்டிப்பாக இப்போ அது நடக்கும். எந்த விதத்திலுமே பிரச்சனைகள் சங்கடங்கள் எந்த விதமான இஷ்யூ ஆனாலும் பயங்கரமா உழைப்பீங்க. உழைப்புக்கு மாறு பெயர்ன்னு சொன்னா மீனம் தான். அதுவும் சனி எப்போ வக்கரமாச்சோ அன்னைக்கு டேட்ல இருந்து தூக்கமே இல்லை. அந்த அளவுக்கு உழைப்பு, அதுக்கான ஊதியம், அதுக்கான அங்கீகாரம், அதுக்கான கெத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. ஸோ பேசிக்கலி மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகணமாக இந்த கிரகணம் இருக்கும்போது பெயர்ச்சிகள்ல தான் இந்த மாதிரிலாம் பலன்னு சொல்லியிருக்கோம். பட் ரியாலிட்டி என்னன்னா இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகணம் அந்த அளவுக்கு ஒரு வலிமையானது. அதனால we are trying to, ரெண்டுமே பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 12 பாவகங்கள்ல லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல போய் சந்திர கிரகணம், தெய்வத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானம்ங்கிறது பஞ்சமஸ்தானம், அந்த இடத்துல சூரிய கிரகணம். இப்படி நடக்கிறதுனால இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். அதனால தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க. மெயினா நீங்க பண்ண வேண்டியது சிவபெருமானுக்கு அர்ச்சனை ஆராதனைகள் செய்யணும். தன்வந்திரி கோவில் பக்கத்துல எங்க இருந்தாலும் சரி அங்க போய் நீங்க ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு வரலாம். கோதுமையில ஏதாவது ஒரு ஹல்வா மாதிரியோ கோதுமையில ஒரு ஸ்வீட் பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு எப்பவுமே கூட இருக்கும். இந்த சூரிய கிரகணத்தோட எஃபெக்ட் எவ்வளவு நாளைக்கு இருக்குங்க சார்? அதாவது சூரிய கிரகணம் நடக்கிறதுக்கு 7 நாள் முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிடும். சூரிய கிரகணம் நடந்து 40 டேஸ்க்கு இந்த எஃபெக்ட் இருக்கும். ஆல் ரவுண்டா பார்க்கும்போது 48 டேஸ். ஒரு மண்டலம் கண்டிப்பாக இதுக்கு வேலை செய்யும். அதனால அதுக்கு தான் 40 டேஸ்ன்னு சொல்றாங்க. அருமைங்க சார். ஒவ்வொரு ராசிகளுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு வழிபாடுகள் நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த சூரிய கிரகணத்தோட பாதிப்பு வந்து யாருக்குமே இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை பிரார்த்திக்கலாமா? சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.